உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நீ என்னையா பண்ற? நீ உன் வாழ்க்கையில என்ன புடிக்கிட்டு இருக்க? நீங்க ஸ்டாண்ட் அப் கமெடியன்ஸ் தப்பா பேசுற. நீ என்ன பண்ற வாழ்க்கையில? உட்காந்து வேண்டாம். நீ என்னடா சொல்றது சில்ற புண்டை? எங்களுக்கு தெரியும் நீ சூத்த மூடு. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா இங்க நின்னு பேசுறது? வந்து இவனுக்கு ட்விட்டர்ல உட்காந்து ஜோக்கு சிரிப்பே வரல. என்ன வரும் உனக்கு? கரெக்ட் தான். ஸ்டேஜ்ல நின்னு காமெடி பண்றது கஷ்டம் தான். ஆனா உனக்கு ஏன் கஷ்டம்னு தான் புரியல. நீ தான் காமெடியே பண்றதில்லையே. இவனோட வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கேன் நான். என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஷோவெல்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க, மூவியாக பிடிக்கும். ஆனால் இவன் வந்து பேக்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி மட்டுமே சிரிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான் ரொம்ப நேரமாக. எங்களும் வேறு வழி இல்லாமல் காசு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி இப்போ வந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவனுக்கெல்லாம் இந்த மாதிரி பேக் கமெண்ட்ஸாக வந்து பயங்கர செருப்படி. இது பேசிக்கா ஸ்டாண்ட் அப் காமெடி. இது லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் தானே, அப்பதானே சிரிப்பு வரும். நீ வீடியோ உட்காந்து பார்த்துட்டு என்ன இது பிட் நினைச்சியா? பார்த்துக்கிட்டு அப்புறம் என்ன போன்டாக்கு இன்ஸ்டா, எஃபி, ட்விட்டர்னு வீடியோஸ் அப்லோட் பண்றீங்க. கரெக்டாக கொஸ்டின். என்ன சொன்னாப்ல, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் வந்து லைவ் எக்ஸ்பீரியன்ஸாக பயங்கரமாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் எதுக்குடா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறீங்க? சோறுதான் திங்கிறியா இல்லை பிஎல் திங்கிறட பேப்பவனே? இந்த பொழப்புக்கு 4 பேர் பழக்கிற மாட்டேன் கிகோலோ பையா. இன்ஸ்டாகிராம்ல இருந்து எனக்கு ஒரு நல்ல பேர் வைங்கப்பா. பேரு ஒரு நல்ல பேரா வைங்க பார்க்கலாம். நல்ல 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 பேரா இருக்கணும். செஞ்சிடலாம். செஞ்சுட்டா போச்சு. கொண்டியடி கோவிந்தன், ஊம்பி உலகநாதன், சூத்தடி சுந்தர். ரெண்டு அக்காவும் அழகா இருக்கீங்க. சில நேரங்கள் கழித்து அதுக்கு ஏண்டா வாய் எப்படி போகுது? மூஞ்சி சூத்துல ஓட்ட மாதிரி வச்சிருக்க. அவன் பட பூஜைக்கு வருகிறது ப்ளீஸ் நயன்தாரா. ஆக்சுவலாக நயன்தாரா மேம் எங்கே போனாலுமே இந்த வீடியோ போட்டு சாவடிக்கிறானுங்க. நார்மல் பீப்புள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்ன கையில் கிடச்சிருந்தா விக்னேஷ் ஒன்று போட்டு மண்டையை உட்காந்துருப்பாரு போல. அந்த அளவுக்கு வந்து பயங்கர ட்ரெண்டிங் ஆக்கி விட்டாங்க. ஏற்கனவே பல பிரச்சனை இருக்காங்க. சும்மாறா நானே நொந்து போயிருக்கேன். நீங்க எந்த இங்க் வச்சு அழிக்க முடியாது, எந்த இங்க் ரப்பர் வச்சு அழிக்க முடியாது. நீ ஒரு கேனையன் தெரியும் சௌத்ரி, ஆனா கேனக்கு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீங்க கோயம்புத்தூரா? உங்களுக்கு கோயம்புத்தூர் மாப்பிள்ள தெரியுமா? தெரியுங்க. இன்ஸ்டாகிராம் தானே சொல்றீங்க? தெரியும். கோயம்புத்தூர் மாப்பிள்ளை அசிங்கப்பட்ட தருணம் இந்த அவமானம் உனக்கு தேவையா? நீங்க கோயம்புத்தூர் மாப்பிள்ளையை ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 மில்க் பிக்கிஸ் தருவோம். ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? நாய் பத்தி நாய் கிட்ட கேட்டா அது எப்படி சொல்லும்? மூணு முழம் மல்லிகைப்பூ 4 பேரு மீனாட்சி பல்வரிசை. அக்காவோட ஸ்டைலே வந்து தனிதான். 5 ரூபாய் மஞ்சப்பொடி ஓடி வந்து குஞ்சப்பொடி. ஏய் யாரோ நீங்களா? சூப்பரா மாப்ள. கவி பேராசி ஏ ரகுமானவே மிஞ்சிட்டடா மாப்ள. உங்களுக்கெல்லாம் எப்படி நீ மூடு வரும்? சுத்தனமா வந்து கேள்வி கேட்டிருக்க. உங்க அம்மாக்கு உங்க அப்பாக்கு எப்படி வருமோ அதே மாதிரிதான் எங்களுக்கும் வரும். சரியா? அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட. குழந்தை எப்படி பிறக்குமா அப்படி பிறக்குமா பிறக்குமான்னு கேட்டுக்கிற. ஏன் உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் ஏன் பெட்டாங்களா? எங்க அப்பனுக்கு கொஞ்சம் இருக்கு, உங்களுக்கு யாருக்கு? அதுக்கும் ஒரு கமெண்ட் போட்டுருக்கா பாருங்க. அதான் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க திருமணம் ஆன பின்னால இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படின்னு தெரிய வரும்போது பொசசிவ்னஸ் உங்களுக்கு இருந்துச்சா? இல்ல எனக்கு அப்படி எதுவுமே இல்ல சார். யாரா நீ இப்படிப்பட்ட ஆள்ல கிடைக்க மாட்டா இவ்வளவு வேர்ல்ட்ல. நான் ஃப்ரீ ஆயிட்டேன் சார். ஏன்னா எல்லாமே வந்து அவர் இருக்காப்ல. எல்லாத்தையும் அவரு பார்த்து பாராம். அப்ப இவர் எதுக்கு வெளியில கூட்டு போய் என்ன எங்கேயா வெளியில போனா கூட எனக்கு கம்ஃபர்டபுளா இருப்பேன். நான் ஏன்னா தைரியமா அனுப்பிடுவேன். இந்த பொசிஷன்ஸ் எனக்கு இல்லவே இல்லை. என்னடா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாங்க அந்த அளவுக்கு பேசிக்கிட்டு தைரியமா இருக்கிறீங்க. அவருதான் எங்களை வந்து சேர்த்து வச்சாரு. என்ன பொழப்பு. 2 ரெஸ்டாரண்ட்ல இருந்து இஃப்தார் பாக்ஸ் வாங்கிட்டோம். நான் எங்கேயோ பாத்துருக்கேன். சுத்திட்டு போய் அந்த பொண்ணு தானே அவங்க
பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே. நாளைக்கு கால ஃபங்க்ஷன் வச்சுட்டு இன்னும் ஃபேஸ் டல்லா இருக்கா? நான் சொல்ல போற இந்த ஃபேஸ் பேக் ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களே ஷாக்காயிருவீங்க. நீ மட்டும் எவ்வளவு வெயில் அலைஞ்சாலும் மூஞ்சி மட்டும் பளபளன்னு வச்சிருக்கே, எப்படிக்கா? டெய்லி ஷேவிங் பண்றேன்டி. கொஞ்சம் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் ஹனி பிளஸ் வந்து கொஞ்சம் சுகர் போட்டுக்கோங்க. வீட்டுல கிடைச்ச வெண்ணெய் எடுத்து தினம் மூஞ்சியெல்லாம் பூசிக்க வேண்டி. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தக்காளி நல்லா கட் பண்ணிட்டு அதையும் அந்த சாரையும் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வாஷ் பண்ணிட்டு பாருங்க, நீங்களே ஷாக்காயிருவீங்க. தேன் யூஸ் பண்ணா முடி நரைக்கும்னு சொல்றாங்களே, யூஸ் பண்ணலாமா? எதுக்கும் டெஸ்டிங் பண்ண கீழே யூஸ் பண்ணி பாருங்க ப்ரோ, ஏதாச்சுன்னா உஷார் ஆயிடலாம், மேல போல தேவையில்லை. எப்படி அப்படிலாம் யோசிக்கிறீங்க? சத்தியமா இந்த மாதிரி கமெண்ட் எல்லாம் எவ்வளவு யோசிச்சு கூட பார்க்க மாட்டா, அந்த அளவு பயங்கரமா பண்றீங்க. நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாதாது எனக்கு பிடிக்காது. தோசை, இட்லி, சாம்பார், சட்னி தேடி பிடிச்ச ஹோட்டல்ல வாங்கின வந்த பார்சல்ல. என்னது இது? மூமெண்ட்ஸ். என்ன மூமெண்ட்? சட்னி ஏன்டா குறுக்குறு பாக்குற? ஏன் ப்ரோ கழுத்து வலியா? காடு முட்டை கண்ணுக்குள்ள காதல் அறுக்கிறே. ஏன் ஒரே பக்கமா பாக்குறீங்க? கண்ணுல பிரச்சனையா? குரு 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 குருன்னு பாக்குற. குரு 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 நாங்க பார்த்தோம். 1 2 3 சொல்லி கண்ண மூடி நில்லு. பலூனுக்கும் க்ளோ பண்ணுவீங்களா? உதட்ட வந்து மோதோ முத்ததில்லை. பலூன்ல ஏர் இல்ல போல. அவன் காத்தடிக்க மறந்தாங்க. 25ல என்ன எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அது சொல்லுங்க உங்க கணவர். சார் அவரு சின்ன வயசுல இருந்து பெட்ல பாத்ரூம் போற விஷயம் இருக்கு சார். என்ன எல்லாரும் நம்மளே குறுகுறு. ஐயோ இப்படி போட்டு உடஸ்தாயே பாவிகளா, நேரம் சொந்த கரைகளுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கு மேடம். அது என்ன ரீசன் கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ வண்டியில போயிட்டு இருந்தேன் இறங்கி போற மாதிரி கனவு அப்படியே போயிருவேன் அப்படிம்பாங்க. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அண்ணனுக்கு பேம்பர்ஸ் போட்டு விடுங்க. ஆக்சுவலா நம்மளுக்கு அந்த மாதிரிலாம் தோணும், ஆனா இருந்தாலும் எந்திரிச்சு போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிடுவோம். பையன் விளையாட்டு பிள்ளையா இருப்பான் போல. வீரன் தன்னை பெரிய காம புலத்தி என உணர்ந்த தருணம். பேயில போமா இலை இல்ல நீ ஒரு எடிட்டர். இத ஸ்ட்ரெச் பண்ணனும்னா இத பண்ணுங்க, இத ஸ்ட்ரெச் பண்ணனும்னா இத பண்ணுங்க, இத ஸ்ட்ரெச் பண்ணனும்னா இத பண்ணுங்க. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி ப்ராப்பரா ஒரு ஒர்க் அவுட்டை இப்படி பண்ணுங்கன்னு சொல்ற வேல்யூபிளான கண்டென்ட்டை விட்டுறீங்க. சும்மா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்ற கண்டென்ட்டை இப்படி தூக்கி கொண்டாடுறீங்களேடா. அம்மாக்கா தாக்கப்பட்டா. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? சும்மா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்ற கண்டென்ட்டை இப்படி தூக்கி கொண்டாடுறீங்களேடா. கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? டாடா பாய். நக்கல்யா அவனுக்கு. டிராகன் மூவி பாத்தியாடி பூ? இருங்க கேட்டு சொல்றேன். A few inches later. டிராகன் மூவி பாத்தியா நீ? நீ சொல்லு, அண்ணா வெயிட் பண்றாரு பாரு. சாரி கீழே குடிச்சு பேச மாட்டேங்குது. இது என்னடா பொண்ணுக்கு வந்த சோதனை?